வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 5/1/2024 சோபக்கிருது ஆண்டு மார்கழி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். தனுசு லக்கணம். இருப்பு இன்று 1 நாழிகை 54 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:32க்கு. திதி இன்று இரவு 9:04 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:42 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 4:38 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 8:25 வரை தைத்துளம், பின்பு இரவு 9:04 வரை கரசை, பின்பு வனிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம்ங்க. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்று புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்க. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் இன்று ஈடுபட வேண்டாம்ங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு 2-3 நாட்கள் கழித்து நீங்கள் அது செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பயணமாக இருக்குங்க. புதிய பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டுங்க. இந்த சந்திராஷ்டம தினங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் செய்யும்போது மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படுங்க. எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்மன் நவசக்தி மண்டபத்தில் எழுந்தருளி தங்க பல்லக்கில் புறப்பாடு. திருவிடைமருதூர் ஸ்ரீ பிரகத் குசாம்பிகை வாகனத்தில் புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபட உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்ய மிக சிறந்த நாள், நாட்டியம் அரங்கேற்றம் செய்ய மிக ஏற்ற நாள், மருத்துவ பணிகளை நீங்கள் மேற்கொள்ள மிக நல்ல நாள், களை செடிகளை அகற்ற மிக உகந்த நாள். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சுக்கிரஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சுக்கிரஹோரை பார்த்தீங்கன்னா களத்திரம், அழகு, கவர்ச்சி, சுத்தம், பொருளாதாரம் ஆகிய எல்லா விஷயங்களுக்கும் அதிபதியாக இருப்பவர் இந்த சுக்கிர பகவான் தாங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களுக்கும் நீங்கள் இந்த ஹோரையை நீங்கள் பயன்படுத்தலாங்க. அதே போல் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வண்டி வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சுக்கிர ஹோரையில் பண்ணலாமுங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கும் இந்த சுக்கிர ஹோரை மிக உகந்த நேரமுங்க. குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களையுமே நீங்கள் சுக்கிர ஹோரையில் செய்யும்போது உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஹோரைனா அது இந்த சுக்கிர ஹோரை தாங்க. விவசாயம் செய்யலாம் இந்த சுக்கிர ஹோரையில், பயணங்கள் செய்யலாம், பண பரிமாற்றம் செய்வதற்கு மிக ஏற்ற ஹோரையாகவும் இந்த சுக்கிர ஹோரை மிக சிறப்பான ஹோரையாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெள்ளிக்கிழமைங்க. அப்போ வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா அசுரர்களுக்கும் தீயவர்களுக்கும் எதிராக போராடி வெற்றி பெற்ற துர்க்கை அம்மனுக்கு சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் துர்க்கையை வழிபடணும், துர்க்கையுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பல வண்ண நிறை உடைகளை அணிஞ்சு நீங்கள் தினசரி வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பல வண்ண நிறை உடைகளை அணிஞ்சிங்கன்னா உங்களுடைய துர்க்கை அம்மனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், விருச்சகத்தில் புதன், சுக்கிரன், தனுசில் சூரியன், செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் கேதுவும், 7ல் சந்திரனுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும்,
9ல் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ இன்று உங்களுக்கு ஆற்றலும் மன உறுதியும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வெற்றிகள் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ தாய் வழி உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவே நீங்கள் கருதலாமுங்க. அப்போ கல்வி பணிகள்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உண்டாகுதுங்க. அப்போ அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள். வாகனங்களால் உங்களுக்கு ஆதாயம் அடைவீங்க. இந்த காலகட்டங்களில் புதிய வீடு மனை வாங்குவது சார்ந்த சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் மேம்படக்கூடும். உறவுகளிடத்தில் தெளிவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. எதிர்பாராத சில செலவுகளால் உங்களுடைய கையிருப்புகளும் சற்று குறைய காண்பீங்க. தாய்மாமன் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். காரியங்கள் முடிவதில் சிறு தாமதங்கள் ஏற்படக்கூடும். அதனால் அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். மாலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். இன்றைய நாள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த தகவல் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா முரண்டு பிடிப்பாங்க. அதனால் அதெல்லாம் கவலைப்படாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் முன்னின்று செய்யுங்க. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை இன்றைய நாள் கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் சில தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பொறுமையுடன் பணிகளை நீங்கள் கையாள வேண்டும். சக பணியாளர்களை பார்த்தீங்கன்னா பேசும்போது கவனமுடனும் இருங்க. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் திட்டமிடுதலுடன் செயல்படுங்க. உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நட்புணர்வுடன் நடந்து கொள்வீங்க. அப்போ இதனால் உறவில் சிறப்பான ஒரு அம்சங்கள்லாம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும் இன்றைய நாள். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். நீங்கள் அதிக பணம் சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ உங்களுடைய நிதி நிலைமை யோகம்லாம் பார்த்தீங்கன்னா இன்று சூப்பராக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சிறு சிறு கால்வலி இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் சளி, இருமல் போன்ற செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. யோகா மேற்கொள்வது உங்களுக்கு மன ஆறுதலை ஏற்படுத்தக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய்மாமன் வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முயற்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், 6ல் சந்திரனும், 7ல் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் சனியும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று
ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனைகள், உங்களுக்கு திட்டங்கள் இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. உங்களுடைய தொழில் வட்டாரத்தில் சிறந்த தொடர்புகளை எல்லாமே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இன்றைய நாள். அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதரவெல்லாம் கிடைக்கக்கூடும். மனதளவில் புதிய தைரியம் பிறக்குங்க. இன்றைய நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அரசு சார்ந்த சில புரிதல்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு இன்று பார்த்தீங்கன்னா வேலையாட்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்குங்க வேலையில். அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் காரியத்தில் அனுகூலம் உண்டாகும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள், வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. மாலையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் கையில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் கரைய காண்பீங்க. வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலையே இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளையும் நலத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் சிறப்பாக நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் பணிகளை குறித்த நேரத்தில் உங்களுக்கு முடித்து தருவதற்குண்டான ஒரு திட்டமிடுதல் வேண்டும். ஏன்னா தாமதங்கள் ஏற்படக்கூடும், தடைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணணுங்க. நீங்கள் முன்னின்று உங்களுடைய தொழிலில் நீங்கள் வேலை செய்யும் போது தான் உங்களுக்கு லாபங்கள் இன்று கிடைக்கும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் அமைதியாக நடந்து கொள்ளுங்க. சரியான புரிந்துணர்வு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உறவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லுறவு அதிகமாகவே காணப்படும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய படிப்பு மிக சிறப்பாக இருக்குது. ஆசிரியர்களுடைய நன்மதிப்பை பெற்று இன்றைய நாள் சிறப்பாக காணப்படுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான வழி எல்லாம் காண வேண்டுங்க. நீங்கள் அப்போ ஆடம்பர பொருட்களுக்காக நீங்கள் பணத்தை அதிகமாக செலவு செய்வதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. ஆடம்பர செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது தான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்புடன் காணப்படுதுங்க. அப்போ மன உளைச்சலிருந்து விடுபட கொஞ்சம் தியானம், யோகா இந்த மாதிரியான பயிற்சிகள்லையும் ஈடுபடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு கால்வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதனால் நடைபயணம் தினசரி ஒரு 2 மணி நேரம் நடைபயணம் பண்ணுங்கள். காலை அல்லது மாலை வேலையில் ஒரு மணி நேரம் பண்ணினீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புகள் உள்ளதுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு காரிய அனுகூலம் எல்லாம் உண்டாகக்கூடும். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும், 6ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 7ல் செவ்வாய் சூரியனுடைய பயணமும்,
9ஆம் பாவத்தில் சனி பகவானும் 10ல் ராகுவும் லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நீங்கள் கொஞ்சம் ஊக்கத்துடனும் தைரியத்துடனும் குறித்த நேரத்தில் செய்ய கொஞ்சம் திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டுங்க. அப்போ நீங்கள் சிறந்த பலனை காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் இன்று அதிகமாக நீங்கள் போட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் மன அமைதியெல்லாம் கெடுத்துக்கொள்ள வேண்டாமுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய விஷயங்களை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய நாள். அதுதாங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களாக இருக்கும். உங்களுடைய பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் எல்லாம் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆதரவு இதெல்லாம் மிக சிறப்பாக கிடைக்கிது. தனம் அதாவது பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் எல்லாமே இன்றைய நாள் குறைய காண்பீங்க. நீண்ட நேரம் கண் விழிப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய கல்வியில் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குங்க. இப்போ மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியம் இன்றைய நாள் மேம்படக்கூடுங்க. உங்களுக்கு மற்றவர்களுடன் பேசும்போது பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம்ங்க. தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் நிச்சயம் கிடைக்க போகுது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று எச்சரிக்கை அதிகமாக தேவைப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை சேர்க்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களிடம் நீங்கள் கீழே பணிபுரியவங்களிடம் கொஞ்சம் அதிகமாக பேசுவதை தவிர்த்துருங்க. ஏன்னா வீண் பேச்சினால தான் விபரீதங்கள் ஏற்படக்கூடுங்க. அதனால் கவனமாக இருங்க. அதிகமாக பேசுவதை நீங்கள் தவிர்த்தாலே உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே இன்றைய நாள் நல்லா இருக்குங்க. உங்களுடைய இலக்கில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு எப்பொழுதும் போல இருக்குது. ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்குமானா இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுங்க. அப்போ கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்தும் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய துணையோட விருப்பப்படி நடந்து கொண்டீங்கனாலே எந்த ஒரு சச்சரவும் இருக்காது. அதனால் விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவும் செலவும் பார்த்தீங்கன்னா இரண்டும் உங்களுக்கு கலந்து தாங்க காணப்படுது. அப்போ உங்களுடைய பணத்தை நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நீங்கள் கையாண்டு கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலையான ஆரோக்கியத்திற்கு உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. திடமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. யோகா தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை நீங்கள் தவிர்த்துருங்க. அதுதான் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களாக இருக்கும். எண்ணெய் வகைகள் கார வகை உணவுகளை எல்லாம் தவிர்த்துட்டீங்கனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்கள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டுங்க. அதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தும். மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள் கல்வி தொழில் உத்தியோகம் வீடு மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க.
உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ல் சந்திரனும், 5ஆம் பாவமான பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது, 6ல் செவ்வாய் சூரியனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க, 9ல் ராகுவும், 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து செயல்களையுமே கொஞ்சம் கவனமுடன் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய உரிய நேரத்தையும் ஆர்வத்தையும் நீங்கள் தெளிவான திட்டமிடுதலுடன் செய்யுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. இதனால் நீங்கள் கொஞ்சம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதையும் இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அந்த முடிவுகள் ஏதாவது நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள் ஏதாவது ஒன்று தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2-3 நாட்கள் கழித்து நீங்கள் தொடங்குங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் உங்களுக்கு உயர்வை தரக்கூடியதாகவும் இருக்குங்க. கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. நண்பர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். உங்களுடைய வாழ்க்கை துணைவரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டுமுங்க. அப்போ இனம் புரியாத சில விஷயங்களால் உங்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா முன்கோபமின்றி நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் ஆர்வமின்மை ஏற்படும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. சிலருக்கு வீட்டில் தெய்வ பிரார்த்தனைகளை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. பிற்பகலுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எல்லாமே இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடலாம். அதனால் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு சுமாரத்தாங்க இன்றைய நாள் இருக்குது. அதனால் சக வியாபாரிகள் மூலம் சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடும். இன்றைய நாள் திருமால் வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆற்றல் அங்கீகாரம் எல்லாம் பெறக்கூடிய ஒரு காலமுங்க. அப்போ நீங்கள் பணிகளை எளிதாக ஆற்றுவீங்க. உங்களுடைய ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. அப்போ வேலையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு எப்பொழுதும் போல் சுமாராக காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உறவுகளில் நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயலுங்க. ஏன்னா குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய துணையிடம் அன்பை வெளிப்படுத்துங்க. உறவுகள் நல்லா மேம்படுங்க. அதே போல் விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து சென்றானா தான் நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க. ஏன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சி சற்று குறைந்து காணப்படுவதால் பொறுமையும் நிதானமும் அவசியமாக இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மைகள்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்லாம் இப்படி தாங்க இருக்குது. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செலவுகள் அதிகரிக்க காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுடைய பணத்திற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு திட்டங்கள் எல்லாமே நீங்கள் இருக்கும். அதனால் அந்த சேமிப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா விரைய செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம்லாம் இருக்குங்க. தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்துடன் இருந்தாலே போதும். உங்களுடைய மனதளவில் எண்ணங்கள் எல்லாமே தெளிவாகி விடுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிகப்பு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகளுக்காக நீங்கள் இன்றைய நாள் செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் செய்ய வேண்டாம். அதெல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க. அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேதுவும்
3ல் சந்திரனுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 7ல் சனியும் 8ஆம் பாவத்தில் ராகுவுடைய பயணம் இருக்குது. 9ல் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளுங்க. உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் தேடி வரும். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. அப்போ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. சரியாக இன்றைய நாள் முடிவெடுப்பீங்க. அது உங்களுக்கு அதிக அளவில் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உத்தியோக பணிகளில் கொஞ்சம் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாள். நெருக்கடியான சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் குறைஞ்சிருங்க. அப்போ வெளியூர் தொழில் வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய நபர்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இரவு நேர பயணங்களை இன்றைய நாள் நீங்கள் குறைத்து கொண்டாலே போதும், மிக சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்பு, அரவணைப்பு, புரிதல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அது உறவினர்களுடைய கருத்து வேறுபாடுகள்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். இருப்பதனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டுங்க. குடும்ப விஷயங்களில் தாயோட தேவைகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீண் செலவுகள், மனச்சஞ்சலம் இதெல்லாம் ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. வியாபாரத்தில் விற்பனை எல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் உங்களுக்கு நடைபெறுங்க. அதனால் இன்றைய நாள் நீங்கள் நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவேகத்துடன் நீங்கள் யோசித்து எல்லா விஷயங்களையுமே செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பொருத்தமான வேலையை முறையாக நீங்கள் கையாளுங்க. நீங்கள் பாராட்டுக்களை எல்லாம் மேலதிகாரிகள் மூலம் பாராட்டுக்களை எல்லாம் பெறும் வகையில் இன்றைய நாள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் உங்களுடைய வழக்கமான வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடைபெறுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீங்க. இதனால் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடும். உங்கள் இருவருக்கூடான அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. அப்புறம் இருவரும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் இன்றைய நாள் அனுபவித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் கொள்ள வேண்டாம். அவங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் உள்ள பணம் எல்லாமே உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க. அப்போ பண வரவு உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்திலாங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ நன்றாக நீங்கள் உண்டு உறங்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருப்பதால் எந்த ஒரு கவலையுமின்றி நீங்கள் தெளிவான மனதுடனும் சிந்தனையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்றைய நாள் வந்து சேருங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்று நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன் வாங்குவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேதுவுடைய பயணமும் 2ல் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 3ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனும் 4ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. 6ல் சனி பகவானும் 7ஆம் பாவத்தில் ராகுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க.
அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் நீங்கள் மும்முரமாக இருப்பீங்கங்க. அப்போ உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக சிறந்த நிலையில் இன்றைய நாள் நீங்கள் காணப்படுவீங்க. அப்போ உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய புத்தி கூர்மையால் இன்றைய நாள் லாபத்தை எல்லாத்தையுமே மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் மூத்த உடன்பிறப்புகளுடைய எண்ணங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலம் ஏற்படுங்க. மறுமணம் குறித்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதிகமாக வழக்கு விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டுங்க. அதே போல் நெருக்கமான சிலருடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் இல்லைன்னா பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் ஏற்படுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி, கல்லூரி கால நண்பர்களை எல்லாம் சந்தித்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. இன்றைய நாள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எந்த விதமான கவனச்சிதறலுக்கும் நீங்கள் இடம் அளிக்க வேண்டாமுங்க. அப்போ பொறுமையுடன் பணியாற்றினாலே போதும், உங்களுடைய வேலை திருப்திகரமாக முடியும். தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை விட அதிகமான லாபங்களை பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்குது இன்றைய நாள். அதனால் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், சந்தோஷம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றங்கள், அதாவது கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பம் மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இன்றைய நாள் அமையுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் உங்களுக்கு வங்கி இருப்பில் திறமையான ஒரு முயற்சி மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குது. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சிறு சிறு கால்வலி, சளி, இருமல் போன்ற தொல்லைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆரோக்கியத்தில் கிளைமேட் சேஞ்சஸ் வேறு நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் ஆரோக்கியத்தில் இருங்க. தியானம் மேற்கொள்வது, ஆன்மீக ஈடுபாடு, அதே போல் நடைபயிற்சி, யோகா இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர்களுடன் ஒரு இணக்கமாக நடந்து கொள்வது இன்றைய நாள் நல்லதுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 3ல் செவ்வாய் சூரியனுடைய பயணமும் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும், 6ஆம் பாவத்தில் ராகுவும், 7ல் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணமும், அதே போல் விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. எந்த ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்துருங்க. அது எந்த ஒரு முக்கிய முயற்சிகள் இருந்தாலும் 2-3 நாட்கள் கழித்து நீங்கள் அதை செய்யுங்க. உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாமே ஏற்படுங்க. அதே போல் உங்களுடைய செயல்களில் இன்றைய நாள் கவனமாக இருங்க. உங்களுக்கு பயனுள்ள வகையில் இன்றைய நாளை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அரசு சார்ந்த எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் அது இன்றைய நாள் நிறைவு பெறும். எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய தாயாரோட எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. வியாபாரம் குறித்த தெளிவு எல்லாமே உங்கள் மனதில் பிறக்கும். உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய கூட்டாளிகளுடைய வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு உண்டாகக்கூடும். வித்தியாசமான ஒரு சிந்தனைகளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே தோன்றி மறைய காண்பீங்க. இன்றைய நாள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். முக்கியமான முடிவு ஒன்றை நீங்கள் துணிச்சலுடன் எடுப்பீங்க. அதில் வெற்றியும் காண்பீங்க. வீட்டில் ஒரு கலகலப்பான சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு காணப்படுங்க. சகோதரர் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. அப்போ பிள்ளைகள் எல்லாம் கேட்டதை எல்லாம் மகிழ்ச்சியுடன் வாங்கி தருவீங்க. இன்றைய நாள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. இன்றைய நாள் லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபடுவது அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திட்டமிடுதல் தான் உங்களுக்கு வெற்றியை தருங்க. முக்கியமான வேலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை நீங்கள் விரைவாக செய்து முடிங்க. அது உங்களுக்கு உங்களுடைய வேலைகளாக இருந்தாலும் சரி தொழிலையும் சரி நல்ல உயர்வை தரக்கூடிய ஒரு நாளாக மாற்றுமுங்க. அப்போ கொஞ்சம் கவனமுடனும் செயல்படுங்க. உங்களுடைய பங்குதாரர்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் எல்லாம் எழலாம். அதெல்லாம் சிறப்பான முறையில் நீங்கள் கையாண்டு தீர்க்க வேண்டுங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் அமைதியான மனதுடனும் விட்டு கொடுத்து பேச வேண்டிய ஒரு நாட்களாக இருக்குங்க. மனம் திறந்து பேசுங்க. யதார்த்த குணங்களோடு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சந்தோஷம் இதெல்லாம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணப்பற்றாக்குறை எல்லாம் அதிகமாகவே காணப்படுது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் சமாளிக்க சில கடன்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வது எல்லாம் தவிர்த்துருங்க. குளிர்ந்த உணவு வகைகள், கார வகைகள், எண்ணெய் வகை பதார்த்தங்கள் எல்லாத்தையும் தவிர்த்தாலே போதும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் தொண்டை வலிக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அப்போ தொண்டையில் சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாமே சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்ப்பது உங்களுக்கு மிக சிறப்பாய் தரக்கூடிய ஒரு நாளுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் சனியும், பஞ்சமஸ்தானத்தில் ராகுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சக ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பப்படி எந்த ஒரு பலன்களாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சற்று மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அப்போ உங்களுடைய வளர்ச்சிகளை எல்லாம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருந்தாலும் அதற்குண்டான இடங்களை நீங்கள் அளிக்காதீங்க. அமைதியாக இருந்து எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இல்லாட்ட கூட நம்மளுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்கின்றன. குழந்தைகளுடைய வளர்ச்சி குறித்த கவலைகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுது. தந்தை வழியில் ஒத்துழைப்பு எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். அதே போல் நீங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபாடுகள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடுங்க. எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் கூறுவதை கவனமாக இருக்க வேண்டுங்க கூறுவதில். அதனால் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளால் சில மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இன்றைய நாள் இருக்குது. வெளிநாடு வாய்ப்புகளால் உங்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகும். அதே போல் உங்கள் சிந்தனைகளில் மனதில் உங்களுக்கு ஒரு தொடர்பான மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய ஆராய்ச்சி சார்ந்த தேடல்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக பிறக்கக்கூடுங்க. இப்போ வழக்கமான பணிகளில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வழியில் உங்களுக்கு குடும்பத்தில் சில சங்கடங்கள்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு நீங்க கூடுங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய நேரும் இந்த நாள். அதனால் பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் விற்பனைகள் பார்த்தீங்கன்னா சற்று மந்தமாகத்தாங்க இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் தன்னம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளை கூட நீங்கள் விரைவாக செய்து முடிப்பீங்க. அதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் இதன் காரணமாகவே உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி கொஞ்சம் மந்தமாகத்தாங்க காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பொறுப்புகளுடன் பண தேவைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நிதி நிலைமையில் கொஞ்சம் வருத்தப்படாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கவனமுடன் இருங்க. பணத்தை கையாளும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. விரைய செலவுகள் தவிர்த்துருங்க. இதுதான் உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு நன்றாக இருக்கும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சில வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் தவிர்த்துருங்க. குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தேவை அப்படின்னா இந்த மாதிரியான பல விஷயங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட நீங்கள் பொறுமையுடனும் நிதானத்தோடும் கையாளுங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் நட்புடன் பேசி தீருங்க. பிரச்சனைகளை எளிதாக உங்களுக்கு சுமூகமாகவும் முடிந்து விடுங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குங்க. அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. உற்சாக குறைவெல்லாம் காரணமாக தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஆற்றலும் பாதிக்கப்படுங்க. அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புதிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே தொடங்குங்க, நன்றாக இருக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது இன்றைய நாள் மிக நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்க கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 4ல் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணமும்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் எடுக்கலாம். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க.
அப்போ தனுசு ராசி அன்பர்கள் வரவு செலவுகளில் ஏற்ற இறக்கமான ஒரு சூழல்கள்லாம் உங்களுக்கு உண்டாகலாமுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. திட்டமிட்ட சில பணிகளில் உங்களுக்கு அலைச்சல்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்குங்க. பயனற்ற விவாதங்களை எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்வது நன்மையை தருங்க. திறமைக்கான மதிப்பு உங்களுக்கு தாமதமாகத்தாங்க கிடைக்கும் இன்றைய நாள். அதனால் மனதில் இனம் தெரியாத சில குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம்ங்க. அதனால் வாழ்க்கை துணை உறவுகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய தலையீடு காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளதுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. பெரியவர்களோட அனுசரித்து செல்லுங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கடுமையாக நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய முயற்சியின் மூலம் பார்த்தீங்கன்னா பணிகளில் நல்ல விளைவுகளை எல்லாமே நீங்கள் ஏற்படுத்தலாமுங்க. அப்போ உங்களுடைய கடின உழைப்பு அனைவராலுமே பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்போ தொழில் வளர்ச்சி கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். அதனால் இன்றைய நாள் எப்பொழுதும் போல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறப்பை தரும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா கலகலப்பாக இருப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் உங்களுடைய அணுகுமுறையில் உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயமும் உங்கள் இருவருக்குள்ளே ஏற்படுங்க. குழந்தைகள் விஷயங்களில் நல்ல சிறப்பான ஒரு கல்வி ஆர்வம் இதெல்லாம் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு குழந்தைகளுடைய திறமைகள் இன்று அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு பணம் எல்லாமே கிடைக்கக்கூடும். அதிக அளவில் உங்களுக்கு பணம் சேமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக காணப்படுதுங்க. யோகா மேற்கொள்வது, தியானம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. நடைபயிற்சி உங்களுக்கு சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கியம் முக்கியமாக ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு நல்லபடியாக வைத்துக்கொள்ளும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பணிச்சுமைகள் இன்று காரணமாக பார்த்தீங்கன்னா உடல் அசதிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திடீர் செலவுகளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சனி பகவானும், 3ல் ராகுவும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 9ஆம் பாவத்தில் கேதுவும், 10ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ புதிய தொடர்புகள், புதிய முயற்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய நண்பர்களை இன்றைய நாள் அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த உகந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு மிக அற்புதமாக இருக்க போகுது. வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய
ஏற்படக்கூடும் இன்றைய நாள். இப்போ சுபகாரிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. சகோதரர் வழியில் ஆதரவு ஏற்படும். வர்த்தக முதலீடுகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. நீங்கள் விளையாட்டான பேச்சுக்களை குறைத்து கொண்டாலே போதும், இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடும். புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் தைரியத்தோடு. தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இன்றைய நாள் இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த சில மன வருத்தங்கள் எல்லாமே இன்றைய நாள் நீங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் பண வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு பணியாளர்களால் சில வீண் செலவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ளதாக ஆக்க கொஞ்சம் சிறப்பாக திட்டமிட வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாதீங்க. அதிக பணிகளை நீங்கள் இழுத்து போட்டு செய்யாதீங்க. அது உங்களுக்கு அதிக ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுக்கு தொழில் வளர்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுது இன்றைய நாள். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அன்பான முறையை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை மாற்றி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு காலமாகவும் இன்றைய நாள் இருக்குது. அதனால் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அவங்களுடைய கல்வி படிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், விருப்பங்கள் எல்லாமே ஏற்படுங்க. உங்களிடம் அந்த ஆற்றலும் அதிகமாக காணப்படுது. உங்களுடைய வெற்றிகள் காணப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு திறமைகள்லாம் மிக சிறப்பாக காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று இருமல், சளி ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக காணப்படுது. அப்போ குளிரூட்டப்பட்ட உணவு வகைகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக முடியக்கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சிறு சிறு குழப்பங்கள் எல்லாமே ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகுவும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ல் சந்திரனும், 10ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய எண்ணங்களும் சிந்தனைகளும் கனவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் நிறைந்து காணப்படுங்க. இது அனைவரிடத்திலுமே காணப்படும் பொதுவான ஒரு விருப்பமாக இருந்தால் கூட இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான ஒரு சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய கனவுகள் அனைத்துக்கு உண்டான முயற்சிகளை இன்றைய நாள் நீங்கள் பண்ணலாம். அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கடன் சார்ந்த இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இன்றைய நாள் குறைய காண்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாமே இன்று விலகிச் செல்வாங்க.
போட்டி விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ எதிர்பாலின மக்களுடைய வகையில் உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய தாய் மாமன் வழியில் உங்களுக்கு நீங்கள் அனுசரித்து சென்றீங்கன்னா நல்ல பலன்களை இன்றைய நாள் ஏற்படுத்தி கொள்ளலாமுங்க. பிறருக்கு கொடுத்த கடன்களை எல்லாம் திருப்பி கிடைக்க வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க இன்றைய நாள். அப்போ சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணம் கேட்டு நச்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதனால் அரசாங்க வகையில் இன்றைய நாள் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக இருந்தால் கூட முடிந்து விடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் உங்களுக்கு நீங்கக்கூடும் இன்றைய நாள். நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள்லாம் பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. வியாபாரத்தில் லாபங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதலாகவே இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் சிவபெருமானை வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே காணப்படுதுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் லாபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில பரிசு பொருட்கள் எல்லாமே பகிர்ந்து கொள்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உறவுல மகிழ்ச்சிகள் நிலகும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா உறவுகள் மிக சிறப்பாக காணப்படுது. அதனால் நீங்கள் இன்றைய நாள் இருவருமே பார்த்தீங்கன்னா மன திருப்தியுடன் தெளிவுடனும் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய வளர்ச்சி மிக அபரிமிதமாக இருக்குது. அவரை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு அதிகமாக காணப்படுங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதிகமாகவே உங்களுக்கு பணம் அதிகமாகவே இருக்க போகுது. அதனால் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்புடன் காணப்படுதுங்க. இப்போ உங்களோட காணப்படக்கூடிய ஆற்றல், ஆரோக்கியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தாலே போதும், ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே உங்களுக்கு காணப்படுங்க. தேக ஆரோக்கியம் மிக அற்புதமாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்களால் சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகுவும், 2ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குது. 7ல் கேது பகவானும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 9ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரனும், 10ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்களை வகுக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குங்க. இப்போ இன்று நீங்கள் எதையுமே பொறுப்புகளுடன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் காணப்படுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஆன்மீக இசை, ஆன்மீக பாடல்கள் இதெல்லாம் உங்களுக்கு மன ஆறுதல்களை தரக்கூடியதாக இருக்குங்க. குழந்தைகளுடைய வழிகளில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்க போகுதுங்க. அப்போ மனதளவில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி பதவி உயர்வுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க.
குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கும். பழைய பிரச்சனைகளை குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக எழுந்து கொண்டே இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வமுடன் இருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுங்க. அப்போ தாயோட அன்பும் ஆதரவும் மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்கள் வகையில் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. புதிய முயற்சியை நீங்கள் தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டால் கூட தேவையான பணம் இருந்தால் போதும், ஒரு சிலரை நீங்கள் எளிதாக சமாளித்து விட முடியுங்க. வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு சுமாராக இருக்குது. இப்போ இன்றைய நாள் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை சேர்க்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகக்கூடிய ஒரு எண்ணமெல்லாம் உண்டாகும். அதனால் இன்றைய நாள் அதெல்லாம் தவிர்த்துருங்க. உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நீங்கள் விரும்புவீங்க. அதையும் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செய்யுங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இல்லைங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக எடுக்காமல் சகஜமான, அதாவது யதார்த்தமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. இன்றைய நாள் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்விக்க இன்றைய நாள் ஒரு அன்பு அரவணைப்போடு நீங்கள் செயல்பட வேண்டும். அதே போல் நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வைத்து கொள்ள வேண்டுங்க. இருவருக்கும் உண்டான மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுச்சுன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியை குறைச்சி விடும். அதனால் மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நினச்சின்னா விட்டு கொடுத்து செல்லுங்க. புரிந்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்த பாருங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான பலன்களாக இருக்கும். குழந்தைகளுடைய ஒரு வளர்ச்சி, கல்வி, முன்னேற்றம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர்கள் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தேவையற்ற செலவுகள் தான் அதிகமாக ஏற்படுங்க. அதனை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் சுமையாக உணர்வீங்க. பணத்தை திட்டமிட்டு தேவைகளுக்கு ஏற்ப ஒதுக்கி வைத்து நீங்கள் செலவு செய்யுங்க. அதையெல்லாம் உங்களுக்கு நல்லது. இன்றைய நாள் அனாவசிய செலவுகளை தவிர்த்து விடுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பல்வலி, கண் சம்பந்தமான பாதிப்புகள் எல்லாமே ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமான ஒரு கவலைகள் அளிக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்குங்க. ஏன்னா ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.